ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பபிள் சமிட் சேனல் வியூவர்ஸ். இன்றைக்கி நான் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கிளாம்பாக்கம் மஃப்சல் பஸ் டெர்மினஸ்க்கு தாங்க. நம்ம எம்டிசி பஸ் ஸ்டாண்டு தான். இந்த எம்டிசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இன்றைக்கி நான் சூஸ் பண்ணியிருக்கிற பஸ் ரூட் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் தாங்கல் 166X. இந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறேன். இப்போ வாங்க இந்த ரூட் எப்படி இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் ஏறுற இந்த பஸ் தாங்க 166X. இங்கேருந்து ஃபேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27 rupees. இப்போது இந்த எக்ஸ்பிரஸ் பஸ்ஸில் தான் நான் ட்ராவல் பண்ண போகிறேன். இந்த கிளாம்பாக்கம் எம்டிசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த பஸ்ஸும் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. இப்போ எவ்வளோ நேரத்தில் ஐயப்பந்தாங்கல் போய் ரீச் பண்ணுறோன்றத இந்த ட்ராவல் வீடியோவில் அப்படியே பார்க்கலாம் வாங்க. பஸ் ஸ்டாண்ட் முன்னாடி உங்களுக்கு இந்த ஆர்ச் ஒர்க்கு இன்னும் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே இப்போ நீங்கள் பார்க்குறது தான் மஃப்சல் பஸ் எல்லாமே வெளியே வரதுக்கு உண்டான வழி. இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் இந்த ஊரப்பாக்கம் ஒரு டேர்ன் அடித்தோன்னா ஃபஸ்ட்டு வர்ற பஸ் ஸ்டாப்பு தான் ஊரப்பாக்கம் பஸ் ஸ்டாப். இப்போ நீங்கள் பார்க்கறது தான் ரைட் ஹேண்ட் சைடில் வண்டலூர் பிரிட்ஜுங்க. நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வரதா இருந்தால் இந்த பிரிட்ஜ்லேயே ஏறி இறங்கி ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கனாலே உங்களுக்கு தாம்பரம் வந்துடும். இப்போ பஸ்ஸு நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா வண்டலூர் பஸ் ஸ்டாப்புங்க. இப்போ அடுத்ததா வர்றதுதான் பார்த்தீங்கன்னா வண்டலூர் கேட் பஸ் ஸ்டாப். இங்கிருந்து உங்களுக்கு கோயம்பேடு பார்த்தீங்கன்னா 26 கிலோமீட்டர், சென்னை ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டருங்க. இப்போ அடுத்ததா வர்றதா பார்த்தீங்கன்னா பெருங்களத்தூர் பஸ் ஸ்டாப். நம்ம நார்மலாக சிட்டிக்குள்ளே ஓட்டுற டிரைவிங்க்கும் இங்கே பைபாஸ் டிரைவிங்க்கும் உண்மையிலேயே ஸ்பீடாக இருக்கும். உங்களுக்கு டைமிங் ரொம்பவே சேவ் ஆகுங்க. பெருங்களத்தூர் முடிஞ்ச உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்குறதா மதுரவாயில் பைபாஸ். இங்கேருந்து துறைமுகம் பார்த்தீங்கன்னா 55 கிலோமீட்டர். ஆனால் சிட்டிக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 30 கிலோமீட்டர்ஸில் நீங்கள் துறைமுகம் ரீச் பண்ணிடலாங்க. அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க இரும்புலியூர் பஸ் ஸ்டாப். இரும்புலியூருக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிக்க போறது தாங்க தாம்பரம் பஸ் ஸ்டாண்டுங்க. அடுத்ததா பஸ் நிக்க போறது தாம்பரம் செனட்டோரியங்க. அதுக்கு அடுத்ததா வர்ற பஸ் ஸ்டாப்னு பார்த்தீங்கன்னா குரோம்பேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப்புங்க. நெக்ஸ்ட் நீங்க இப்ப பார்க்கறது தான் குரோம்பேட்டை பஸ் ஸ்டாப்புங்க. அடுத்ததா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த A2B தான் குரோம்பேட்டை சரவணா ஸ்டோர்ஸ் பஸ் ஸ்டாப். இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை சில்க்ஸ், A2B, குரோம்பேட்டை சரவணா ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்குங்க. இந்த பிரிட்ஜு மேலே ஏறி ரைட் சைடு நீங்கள் போனீங்கன்னா வர்றதான் துரப்பாக்கம் ரேடியல் ரோட். அந்த ரோட் நீங்கள் போனீங்கன்னா OMR டச் பண்ணலாம். இப்போ பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து பிரிட்ஜுக்கு கீழே லெஃப்டில் போகுதுங்க. இந்த வழி தான் வந்து உங்களுக்கு பம்மல் அனகாபத்தூர் போகிறதுக்கு உண்டான வழி. பஸ் இப்போ லெஃப்டில் நிற்கிறது பல்லாவரம் பஸ் ஸ்டாப்புங்க.
இப்போ பஸ் நிக்கிற பஸ் ஸ்டாப் பேரு ஆறு தொட்டிங்க. இந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட் லேன் நீங்க உள்ள போய் ரைட் போனீங்கன்னா வர்றதுதான் யா மொஹிதீன் பிரியாணி ஷாப். அதுக்கு அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறது தான் கிருஷ்ணா நகர் பஸ் ஸ்டாப்புங்க. அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறது தான் பம்மல் பஸ் ஸ்டாப். இங்க இருந்து திருநீர்மலை பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 3 கிலோமீட்டர்ல தாங்க இருக்கு. அதுக்கு அடுத்ததா இப்ப நீங்க பாக்குற இந்த அம்பேத்கர் ஸ்டாச்சு இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து அனகாபுத்தூர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பஸ் ஸ்டாப். இப்ப நீங்க பாக்குறது தான் இந்த அனகாபுத்தூர்ல இருக்கிற ஸ்ரீ அகத்தீஸ்வரர் டெம்பிள். இந்த கோயில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலுங்க. அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறது தான் அனகாபுத்தூர் அம்மன் கோவில் பஸ் ஸ்டாப்புங்க. அடுத்ததா இப்போ நீங்க பாக்குறது தான் அனகாபுத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போக வேண்டிய பஸ் ஸ்டாப். உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட்லயே இருக்கிறதாங்க அனகாபுத்தூர் பஸ் ஸ்டாண்ட். அடுத்ததா இப்ப நீங்க மேல பாக்குறது தான் சென்னை பைபாஸ். இது தாங்க மதுரவாயில் டு வண்டலூர் போறதுக்கு உண்டான பைபாஸ். இப்ப பேஸ்மெண்ட்ல பஸ் போயிட்டே இருக்கு. இதுக்கு அடுத்ததா வர்ற பஸ் ஸ்டாப்னு பாத்தீங்கன்னா கரிமா நகர் பஸ் ஸ்டாப்புங்க. அதுக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறது மேத்தா நகர் பஸ் ஸ்டாப்புங்க. இப்போ அடுத்ததா நீங்க பாக்குறது தான் குன்றத்தூர் பஸ் ஸ்டாப். இங்க இறங்குனீங்கன்னா லெஃப்ட்ல கொஞ்சம் வாக் பண்ணி போனீங்கன்னா வர்றது தாங்க குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்ட். இப்போ நீங்க பாக்குற இந்த லெஃப்ட்ல போனீங்கன்னா வர்றதான் குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்டு. பஸ் இப்போ ரைட் ஹேண்ட் சைடு கட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பஸ் பாத்தீங்கன்னா கோவூர் போரூர் வழியா தான் இந்த ஐயப்பன் தாங்கல் போக போகுது. இங்க ரோடு உங்களுக்கு ரெண்டா கட் ஆகுங்க. இதுதான் 4 ரோடு ஜங்ஷன் பஸ் ஸ்டாப்புங்க. இப்போ அடுத்ததா பஸ் நிக்கிறதாங்க 3ஆம் கட்டளை பஸ் ஸ்டாப். 3ஆம் கட்டளை பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறதா கோவூர் இபி பஸ் ஸ்டாப்புங்க. கோவூர் இபி பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறதா கோவூர் கவர்மெண்ட் ஸ்கூல் பஸ் ஸ்டாப்புங்க. இந்த ரூட்ல உங்களுக்கு போரூர் டச் பண்றதுக்கு இந்த 88 சீரியஸ்லாம் நிறையவே அவைலபிளா இருக்கு. அதையும் நீங்க குன்றத்தூர்ல இருந்து போரூர் வரதா இருந்தா யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்ததா இப்போ பஸ் நிக்கிறதா பெரிய பனிச்சேரி பஸ் ஸ்டாப். பெரிய பனிச்சேரி பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ரோட் போயிட்டே தாங்க இருக்கும். இதுல உங்களுக்கு அடுத்ததா வர்றதா கெருகம்பாக்கம் பஸ் ஸ்டாப்புங்க. இந்த 166 பஸ் உங்களுக்கு தாம்பரத்துலேருந்தும் அவைலபிளாக தாங்க இருக்குது இந்த ஐயப்பன் தாங்கலுக்கு. அதே நேரத்தில் கிளாம்பாக்கத்துலேருந்தும் அவைலபிளாக தான் இருக்குது. பட் 1 ஹவருக்கு ஒரு பஸ் தாங்க உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் பாய்க்கடை பஸ் ஸ்டாப்புங்க. பாய்க்கடை பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக இப்போ பஸ்ஸு கிராஸ் பண்ணுறது தான் மௌலிவாக்கம் பஸ் ஸ்டாப்பு. மௌலிவாக்கத்துக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறதாங்க மதனந்தபுரம் பஸ் ஸ்டாப். ஓகே வியூவர்ஸ், இப்போ இந்த ரூட்டில் என்னென்ன பஸ் ஸ்டாப் வரும்ன்றதை எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்க. அடுத்ததா பஸ் இப்போ ரீச் பண்ணது தான் போரூர் பஸ் ஸ்டாப்புங்க. இங்கே பிரிட்ஜுக்கு கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு இந்த மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் நடக்கிறதுனால இப்போ பஸ்ஸு ரைட் ஹேண்ட் சைடு டேர்ன் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக போய் அங்கேருந்து யூட்டர்ன் போட்டுதாங்க இந்த பிரிட்ஜு மேலே தான் உங்களுக்கு ஐயப்பந்தாங்கல் போக போகுது. எனக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் பார்க்குற இந்த வழி தான் வலசரவாக்கம் வடபழனிக்கு எல்லாமே போகிறதுக்குண்டான வழிங்க.
பஸ்ஸு இப்போது ரைட்டு கட் பண்ணி தாங்க போயிட்டுருக்கு. இதில் உங்களுக்கு யூட்டர்ன் போட்டு ஸ்ட்ரெயிட்டாக இந்த பிரிட்ஜு மேலே ஏறி போகிறது தான் உங்களுக்கு ஐயப்பந்தாங்கலுக்கு இப்போதைக்கு போகிறதுக்கு உண்டான வழிங்க. போரூர் பஸ் ஸ்டாப் முடிஞ்ச உடனே பஸ்ஸு இப்போது பிரிட்ஜு மேலே ஏறி இறங்கின உடனே பஸ் நிற்கிறதாங்க காரப்பாக்கம் பஸ் ஸ்டாப். இப்போ நீங்கள் மேலே பார்க்கறது தான் இந்த மதுரவாயில் பைபாஸ். அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறதாங்க எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப். எஸ்ஆர்எம்க்கு அடுத்ததாக இப்போ பஸ்ஸு உங்களுக்கு ஐயப்பந்தாங்கல் பஸ் டிப்போக்குள்ளே வந்துருச்சுங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பஸ் நம்பர்ஸ் எல்லாமே தான் இந்த ஐயப்பந்தாங்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புற பஸ்ஸுங்க. பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த ட்ராவலிங் வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிளாம்பாக்கத்துலேருந்து 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. வண்டலூர், தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட்டை, பம்மல், அனகாபுத்தூர், குன்றத்தூர், கோவூர், போரூர் வழியாக இந்த ஐயப்பந்தாங்கல் வந்து ரீச் பண்ணிட்டேன். ட்ராவலிங் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 hour. சூப்பர் ஜேர்னியாக இருந்தது. இதே மாதிரி நிறைய மாநகர பேருந்து பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல நல்ல வழி தரங்களை நம்ம சேனலில் பார்க்கலாம்.